ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்து கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16.9ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சவுண்டு இறைச்சலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி திருவிழா, அதனால் ரேடியோ செட்லாம் கட்டியிருக்காங்க. அப்படி நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சரி விடுங்க, நம்ம இப்போ கதைக்கு வருவோம். இப்போ மீடியா ப்ரௌசர் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு எடிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து மூவபிளாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சும்மா ஒரு 2 விரலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே அது அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும், அதை ஈக்குவல்ட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது நான் உங்களுக்கு சொல்லித்தரனால ஒரு 20 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு அதே இதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டோன்னே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதிலே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும். பிரைட்னஸ் லைட்டாக டிம் பண்ணுங்கள். டிம் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்ஸு கலரை வந்து லைட்டாக ஏற்றுங்க. ஏற்றிட்டு கான்ட்ராஸ்ட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோ லேயர் எங்கே வச்சுருக்கீங்களோ நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு ஃபோல்டரில் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பண்ணுங்கள். வீடியோ இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ வந்து இதை எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட் பிளண்டிங் போய்க்குங்க. பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இதில் கொஞ்சம் கலர் டிம்மான மாதிரி தெரியும், அதனால் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு கடைசி இருக்கிறத ஃபுல்லாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம ஒரு கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இமேஜை இப்படி ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன்னு கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதே நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதே ஒன்று எடுத்து இங்கே வச்சிட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஓவர் அனிமேஷனில் வந்து பல்ஸ்ன்னு இருக்கும், அதை பிளிங்க் ஆகும், அதை கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது கிளிக் பண்ணி ஓவர் அனிமேஷனில் வந்து பல்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கலர் டெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சுட்டு சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துறேன். பேக் கொடுத்துட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதே கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளோட்டிங் இருக்கும், ஃப்ளோட்டிங்கை கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு இது ஆட் பண்ணலாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு குரோமாக்கி போய்க்குங்க. குரோமாக்கி போய்ட்டு எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இதை நீங்கள் இங்கே கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அங்கே அந்த அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே கொடுத்துட்டு கலர் ஃபில்டர் போய்க்குங்க. கலர் ஃபில்டரில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துடும். இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து நான் இதில் டிஃபால்ட்டாக சவுண்ட் இருக்குது. இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே ப்ளே ஆகுதுன்னு சொல்லலாம்.